ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சுண்டைக்காய் துவையல் தாங்க ட்ரை பண்ணியிருக்கேன். நிஜமாகவே சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ருசியாக இருந்ததுங்க. இந்த சுண்டைக்காய் துவையல் ஒரு ஸ்பூன் துவையல் சேர்த்து அதோட ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கீ சேர்த்து சுட சுட சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிட்டோம்னா அவ்வளோ ருசியாக டேஸ்ட்டாக இருந்ததுங்க இந்த துவையல். நான் கூட எப்படி கசக்குமோன்னு நினச்சேன், ஆனால் இந்த பால் சுண்டைக்காய் நல்லாவே இருந்ததுங்க இந்த துவையலுக்கு. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? ஒரு இடிக்கல்லில் கொஞ்சம் கொஞ்சமாக சுண்டைக்காவை நான் தட்டி எடுத்துக்கிறேங்க. ரஞ்சனி அஞ்சரி பெட்டி சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். இது போல் தட்டி எடுத்துக்கணும். மாதத்துக்கு ஒரு 2-3 தடவையாவது இந்த சுண்டைக்காய் எப்படின்னா நம்ம சாப்பிட்ணுங்க. நம்ம வயிற்றில் இருக்கிற பூச்சி எல்லாம் போகுதுங்க. இது போல் தட்டிட்டு நான் வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு பேன் வச்சு அதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்து தட்டின இந்த சுண்டைக்காயை நான் கொஞ்சம் ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறேங்க. இது சுகர் பேஷண்ட்டுங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ஒரு சிலது கசக்கும், ஒரு சிலது கசக்காது. பால் சுண்டைன்னா கசக்காதுங்க, இது கசக்கலை எங்களுக்கு. இப்போ ஒரு பேன் வச்சு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கீ சேர்த்து ஒரு 10 பல்லு பூண்டு, சின்ன வெங்காயம் ஒரு 10, காஞ்சி மிளகாய் ஒரு 5, கொஞ்சமாக கறி லீவ்ஸ் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரா சேர்க்குறேங்க. ஆனியன் கார்லிக் எல்லாம் கண்ணாடி பதத்துக்கு ஃப்ரை பண்ணி எடுக்கணுங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம ஆல்ரெடி ஃப்ரை பண்ணோம் இல்லைங்களா, அந்த சுண்டைக்காவும் நான் ஆட் பண்ணுறேன். இதுவும் நல்லா கீழ நல்லா பொரியட்டுங்க. இந்த டைமில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நான் கடலப்பருப்பு சேர்க்குறேங்க. இந்த ஸ்டேஜில் சேர்த்தோம்னா தான் கடலப்பருப்பு கருகி போகாதுங்க. நல்ல கோல்டன் கலரில் ஃப்ரை ஆகும். துவையல் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்குங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ ஒரு சின்ன சைஸுக்கு புளி சேர்க்குறேன், கொஞ்சமாக கல் உப்பு சேர்க்குறேன். ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் நான் அதை பேஸ்ட்டாக அரைச்சிக்க போகிறேங்க. இது போல் அரைச்சி சுட சுட சாதத்தில் சாப்பிட்டோம்னா அப்படி இருக்குங்க இந்த சுண்டைக்காய் துவையல். வாங்க சேர்ந்து சமைப்போம், சேர்ந்து ருசிப்போம். நன்றி நண்பர்களே.